ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துகள். இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். அருள்பணியாளர்களுடைய பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி நீண்ட நேரம் ஒப்புரவு அருளடையாளம் வணங்கினார். அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒருவர் அவரிடத்தில் இவ்வாறு கேட்டார், நீங்கள் ஏன் இவ்வளவு நேரம் ஒப்புரவு அருளடையாளம் வழங்குகிறீர்கள்? இதற்கு அருள் பணியாளர் ஜான் மரிய வியானி இவ்வாறு சொன்னார், நான் ஏன் இவ்வளவு நேரம் ஒப்புரவு அருளடையாளம் வழங்குகிறேன் என்று சொன்னால், நான் வழங்கக்கூடிய ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெறுகின்றன. அது திரு இருதய ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மாக்களுடைய ஈடேற்றம் திரு இருதய ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது சொல்கிறார், தாகமாக இருக்கிறேன். இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் அவர் ஆன்மாக்களினுடைய ஈடேற்றத்திற்காக தாகமாக இருந்தார் என்பதனுடைய அடையாளம்தான். இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவிற்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. இதனுடைய அடித்தளம், இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது படை வீரன் ஒருவர் அவருடைய விழாவில குத்துகிற போது அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடுகின்றன. இதிலிருந்து திரு அவையும் அருளடையாளங்களும் புறப்படுத்தன என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இயேசுனுடைய திரு இருதயம் அன்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. அங்கிருந்துதான் இரக்கமும் எல்லா ஆசிகளும் மனித குலத்திற்கு பொங்கி வழிகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பக்தி முயற்சியானது மார்கரெட் மரியா அவர்களிடமிருந்து இன்னும் விரிவாக பல மக்களை சென்றடைகிறது. திரு இருதய ஆண்டவர் மார்கரெட் மரியாவுக்கு தோன்றி தன்னுடைய திரு இருதயத்தை திறந்து காட்டினார். அது பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதைவிடவும் முட்களால் அது குத்தப்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்போது திரு இருதய ஆண்டவர் மார்கரெட் மரியாவிடத்துல சொன்னார், என்னுடைய இதயத்தை பார், இது அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதைவிடவும் நான் மனிதர்களை மிகவும் அன்பு செய்கிறேன். அவர்களோ என்னை புறக்கணிக்கிறார்கள், என்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். என்னுடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கு நான் உன்னை கருவியாக தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி திரு இருதய பக்தி முயற்சியை அவரை பரப்புவதற்கு ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்தார். இதன் பிறகு உலகமெங்கிலும் இந்த பக்தி முயற்சியானது பரவியது. 1856 அப்போது இருந்த திருத்தந்தை 9ஆம் பயஸ் என்பவர் இந்த விழாவை உலகமெங்கிலும் கொண்டாடுவதற்கு பணித்தார். இப்படித்தான் திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பெருவிழா நமக்கு ஒரு சில முதன்மையான செய்திகளை சொல்கிறது. அது என்ன என்று சொன்னால், கடவுளுடைய அன்பு என்பது நம்முடைய தகுதியினுடைய அடிப்படையால் வருவதல்ல. மாறாக கடவுளுடைய அன்பு என்பது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கொடை. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்கிறோம், இஸ்ராயல் மக்களை கடவுள் அவர்கள் பெருந்திரளானவர்கள் என்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் சொற்பமானவர்கள் என்பதற்காக தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் மீது தன்னுடைய மேலான அன்பை காட்டுகிறார். இந்த 2வது வாசகத்திலே யோவான் சொல்கிறார், கடவுள் அன்பாக இருக்கிறார், நாம் அவரை அன்பு செய்கிறோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதிலே தான் அன்பின் தன்மை வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். ஆகவே கடவுள் நம்மை மெய்யாகவே அன்பு செய்கிறார். நம்முடைய தகுதியை பார்த்தல்ல, நம்மை அப்படியே அன்பு செய்கிறார். அதனுடைய அடையாளம்தான் திரு இருதய ஆண்டவர். அடுத்ததாக நாம் திரு இருதய ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், அவரிடத்திலே பொங்கி வழியக்கூடிய இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான். லூக்கா நற்செய்தியிலே 6வது அதிகாரம் 36வது இறை வார்த்தையிலே படிக்கிறோம். இயேசு சமவெளி பொழிவிலே இந்த வார்த்தைகளை சொல்கிறார், உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். ஆகவே திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், விண்ணக தந்தையை போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வதாக இந்த நற்செய்தியிலே இயேசு ஒரு செய்தியை சொல்கிறார்,
பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இந்த செயல் நாம் இயேசுவை நம்பிக்கையோடு அணுக வேண்டும். நம்பிக்கையோடு அவரிடத்திலே செல்கிற பொழுது அவர் தரக்கூடிய ஆறுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இயேசுவிடம் இருக்கக்கூடிய இரக்கத்தையும் இயேசுவிடம் இருக்கக்கூடிய அன்பையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரை நம்பிக்கையோடு அணுக வேண்டும். அதைவிடவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயலை இந்த பெருவிழா நமக்கு உணர்த்துகிறது. அது என்ன என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட அன்பினால் தன்னையே நமக்காக கையளித்தார். நாமும் மற்றவர் மட்டில் இரக்கமும் அன்பும் கொண்டு வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கொல்கத்தா நகர் புனித தெரசா, அதாவது அன்னை தெரசா மக்களுக்கு உதவி செய்கிற பொழுது அவரிடத்திலே ஒருவர் கேள்வி கேட்டார், நீங்கள் ஏன் இந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றபோது, நான் ஒவ்வொருவரும் துன்புறக்கூடிய இயேசுவை காண்கிறேன் என்று சொன்னார். ஒவ்வொருவரிலும் இயேசு இருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், இயேசு நம்மை அன்பு செய்தது போல அன்பு செய்ய வேண்டும். ஆகவே திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் அவருடைய அன்பை உணர்வோம், அவருடைய இரக்கத்தை மற்றவருக்கு வழங்குவோம். அவரை போன்று நாம் ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்வோம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே கேட்போம். ஆமென்.